ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் லீவு. இன்றைக்கி வந்து பட்டு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அந்த இடத்துக்கு நான் போனேன். அது என்ன இடம் அப்படின்னா நீங்களே வந்து பாருங்கள். நான் அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட்டுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா கூட்டிகிட்டே இருக்கா. சரி, நான் அங்கே தான் கூப்பிட்டு போகிறேன். அது எந்த இடம்ன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான், பட்டு, வத்சன் 3 பேரும் போகிறோம். எங்க போறோம் நம்ம? இங்கே போற போக்குல போக வேண்டியதா. ஊசி போடவா? ஊசி போடலாம் இல்ல, அப்பா எங்கேயோ சர்ப்ரைஸா கூப்பிட்டு போறாராம். எங்கேயோ போலாம். இது வந்து என்ன வழின்னே சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா பாண்டி மட்டும் தெரியும். ஆனா இது எந்த இடம்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமா வரேன். நான் வந்து சோலார் ஒர்க்லாம் வரல. ஆமா, எல்லா இடத்தையுமே சுத்துறேன். நீ எல்லா இடத்தையும் சுத்துற. எனக்கு வழிலாம் கரெக்டாக தெரியுது. இது என்ன ஒரு சின்ன நகரா? ஏதோ சின்ன நகர், பாண்டிச்சேரி, ஏதோ ஒரு ஊர், ஏதோ ஒரு தெரு. ரெட்டியார்பாளையமா இது? இப்ப எங்க தான் நீ கூட்டிட்டு போற இந்த வெயில்ல? செம வெயில். வெயில் தெரியும். நான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன். நீ ஹெல்மெட் மாட்டிக்கணும். எனக்கு வாங்கி போட்டு பாவம் வெயில்ல. இன்னும் சித்திரை மாசமே பிறக்கல, அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு வெயில். இது ரெட்டியார்பாளையமா? வரும், அதனாலதான் எனக்கு இது புதுசா இருக்கு இந்த வழியே. சரி பார்ப்போம். பட்டு வந்து எங்க தான் கூப்பிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். அப்பா எங்க தான் கூப்பிட்டு போறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி, ஓகேவா? ஆனா மொக்கே எங்கடா கூட்டிட்டு போயிட்டாங்களா, பட்டையில கூட்டு கொட்டிடுவேன். ஆமா, சொல்லிட்டேன். கேவி டேக்ஸியே வந்துட்டோம். இங்க சுத்தி அங்க சுத்தி கேவி டேக்ஸிக்கே வந்துட்டோம். கேவி டேக்ஸிக்கு கூப்பிட்டு போறாங்களா துணி கடைக்கு? அதை ரெடியாக சர்ப்ரைஸா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதாவது. என்னடா இது? அங்க பாருங்க கேவி டேக்ஸ் தெரியுதா? கேவி டேக்ஸும் தாண்டியாச்சு. மீன் எல்லாம் அப்படியே வகை வகையா. இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். போ, உள்ள போ. உண்மையா சொல்றா, நீ இந்த பிரியாணியை சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்னை புகழ்ந்து தள்ளுவ. போ, உள்ள போ, சாப்பிடலாம். இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றத உன்னை கூப்பிட்டு வந்தேன். போ. பட்டுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, நான் வந்து நார்மல் பிரியாணி. ஏன்னா வந்து நான் இங்கே வந்து சோலார் ஒர்க் பண்ணுறேன்ல, அப்போ நான் வந்தேன். நான் தொடர்ந்து ஒரு நாள் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் நான் வந்தேன், மறுபடியும் சாப்பிட்டேன். 3ஆவது நாளாக வந்து சிக்கன் பிரியாணி எனக்கு வேணாம், பட்டுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு வந்து புஷ்டாவே போதும், சாப்பிட்டு போவோம். பட்டு கேட்போம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டு கேட்போம், அவங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுவாங்க. அதனால மறுநாள் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தேன். இந்த கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்னு தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன்.
இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடையிலலாம் சாப்பிட்டுருக்கேன். சரி சாப்பிடு பாரு சாப்பிடு. சாப்பிடலாமா? கீழே உட்காரு. அண்ணா குஸ்காவில் ரைத்தா வேணாம். குஸ்காவில் ரைத்தா வேணாம். குஸ்காவில் ரைத்தா வேணாம். முட்டை மட்டும் வைங்க. முட்டை பிரியாணி. இது வேணாண்டா சுடுண்டா சுடும். சூடா போடுதண்ணா. ஆனியன் வேணாம் எனக்கு. கத்திரிக்காய் வைங்க. கத்திரிக்காய் வைக்கலாம். ரைத்தா தான் வேணாண்ணா. மாஸ்டர் நீங்கள் தானே? உண்மையா அடி பொலி. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு நம்ம அங்க சாப்பிட்டோம்ல கத்திரிக்காய் ஒரு முகல் பிரியாணி. அதை விட டேஸ்டா இருக்கு. வேற லெவல். உண்மையா சொல்றேன், நல்லா இருக்கு. ஸோ நான் பெற்ற சந்தோஷமும் நீயும் பெறணும்னு தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். உண்மையாலுமே ஏன்னா பட்டுக்கு வந்து பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிரியாணி வேணும் அப்படின்ட்டு அவளுக்கு ஆசை. அதனால் நான் கூப்பிட்டு வந்தேன். நாங்கள் பாண்டிக்கு ஒரு வேலையாக வந்தோம். அப்படியே சாப்பிட்டு போயிடலான்ட்டு ஒரு பிளான். வேற லெவல். எனக்கு இந்த குவான்டிட்டி பத்தாது. ஏன்னா டேஸ்ட் அந்த மாதிரி இல்லை, அதனால குவான்டிட்டி பத்தாது. இது வாங்கணும், இது வாங்கணும். வெறும் பிளைன் பிரியாணி குஸ்கா கொடுத்தாலே சாப்பிடுவோம். சீரியஸாக சொல்கிறேன். வீட்டுக்கு அம்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டு போயிடுமா? அம்மாவுக்கு வாங்கிட்டு உனக்குலாம் நீ என்ன சொல்லுவேன்? எனக்கு பிரியாணி இருந்தால் நீங்கள் கிரேவி வைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ கிரேவி வச்சாலும் சாப்பிடுவேன். எனக்கு இப்போதைக்கு எதுவுமே தேவை கிடையாது. பிளைன் பிரியாணி கொடுத்தாலும் பட் நான் ஆனால் வெளியில் சுற்றும் போது தான் நமக்கு வந்து நிறைய அனுபவம் கிடைக்கும். நான் அந்த சோலார் ஒர்க் வரும்போது இந்த கடையில் ஒரு நாள் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அடுத்த நாள் வந்தேன், அதுக்கு அடுத்த நாள் வந்தேன், இன்றைக்கி வந்துட்டேன். நான் தான் சொன்னேன் சுட சுட இருக்குமா. ப்ரோ ஒரு பிரியாணி பார்சல் ஒன்றே ஒன்று பார்சல் 3 பார்சல் வாங்கிட்டேன் வீட்டுக்கு. போதுமா? போதும் திருப்தியாக சாப்பிட்ரு. அப்புறம் திருப்தியாக தான் சாப்பிட்றோம். நிறைய சாப்பிட்றோம். டேஸ்ட்டாக இருக்கிறது நிறைய சாப்பிட்றோம். இல்லை ஸ்பூன் கம்மியான சொல்ல தெரியல. ஆனால் பிரியாணி அடி பொலி. காரம் உப்பு பதம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாப்பாடு வெந்தது எல்லாமே. A few moments later. நல்லா ஃபுல் கட்டு பிரியாணி சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் என்னது இது RBA நர்சரிக்கு வந்திருக்கோம். செடி வாங்கலாம்னு சொல்லிட்டு. போப்பா வாங்க உள்ள போகலாம். வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குது. போ உள்ளே போ, ஃபஸ்ட்டு உள்ளே போ. சீக்கிரம் முடிச்சிங்க வாங்கிரி. அச்சன் இப்படி வா. கனகாமரம் செடி அதெல்லாம் இங்கே இருக்கு. பார்த்தாலும் கனகாமரம் செடியிலே எங்கள் அம்மா கேட்டுனே இருக்காங்க. கனகாமரம் செடி குண்டுமல்லி செடி வேணும். சீக்கிரம் வாங்கிட்டேன். சிகப்பு தான் வேணும்.
என்ன வந்து இதோ இருக்கு பாருமா. இதுவா எவ்வளோ ஒரு செடி? சைஸா பெருசான கையா? ரொம்ப சின்னதா இருக்கு. அது நடந்துரும். இதுடா கனகாம்பரம் செடி 7 days ரோஸ்லாம் இருக்காக்கா. அது எவ்வளோ வரும்? பரவாயில்லையே. 7 days ரோஸ். அது நிறைய பூத்து குலுங்குன்னு சொன்னாங்களா, அது வாங்கணும்னு கேட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. என்ன கலர்ல இருக்கு அது? பிங்க் வித் ஒயிட். பிங்க் வித் ஒயிட்டா? காமிங்க. இந்த கடைசி வந்து பாருங்க. அதான் இதா? அதான் இதுக்கு என்னலாம் உரம் தீனிலாம் கொடுப்பீங்க? எல்லாமே இருக்குமா என்கிட்ட. எல்லாமே இருக்கா? ஏய் வா பட்டு, நீ எடுக்கிறது மட்டும் எடுத்துட்டு வா பட்டு. ஏழு நாளைக்கு பூத்துனே இருக்குமாக்கா? ஆமா. 1 hour later. இதான் கடையில இருந்து இருக்கு அந்த சாம்பார் கவர். அது வீட்டுல இருந்து இருக்கு. நாங்கள் பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு பூச்செடிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுண்டல் அவிக்கணும், அதுக்காக தான். சாப்பிட்டுமே ஒரு வேற level நான் பிரியாணி. நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில அது பிரியாணி சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. ஏமா? விருப்பமே இல்லாதவங்க கூட அந்த பிரியாணி சாப்பிட்டா நீங்க வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க. நான் தான் கேட்டேன்ல வேணாம்ன்றீங்க. சரி இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்லாமலே வாங்கி வந்துடுறேன். வேற லெவல்ல. நான் வந்து 1.5 பிரியாணி சாப்பிட்டேன். நீதான் 1.5 பிரியாணி சாப்பிட்டேன். இது வந்து 4 வகையான சுண்டல். வெள்ளை சுண்டல், வெள்ளை கடலை, கருப்பு கடலை, வேர்க்கடலை, துவரை. 4 வகையான பருப்பு வகை போட்டிருக்கு. ஆமா, அதான் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், துவரை, வேர்க்கடலை 4 போட்டிருக்கோம். ஏன் 4 ஒண்ணா போட்டிருக்கோம்னா சிலிண்டர் கட்டுப்பாடு, தனித்தனியா வேக வைக்க முடியாது. ஆமா. நூல் எடுத்துக்காம சிலிண்டர் ரொம்ப டைட் இல்லையா, அதனால சிக்கனமா ஒண்ணா போட்டுடலாம் 4த்தையும். பாண்டிச்சேரி இல்ல என்ன சொன்னாங்க, மொத்தமா போட்டுடுறாங்க எல்லாத்தையும். நாங்க வந்து தனித்தனியா பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் எங்களுக்கே கொஞ்சம் 10 ரூபாய்க்கு இது பாண்டியில 20 ரூபாயா, நாங்க வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது பாண்டிச்சேரி, இது கிராமம். இது வந்து வழுதாவூர். கிராமம் வழுதாவூர் எப்பயுமே கிராமம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எதுவும் இல்லாத ஊர் தான் கிராமம். சரி கட்டி எடுத்துட்டு போயிட்டு கடையில போயிட்டு கொடுக்குறோம்.